இப்போ நம்ம பண்ண இந்த காஃபி கப் ரீடிங் பண்ண போகிற காஃபி கப் ரீடிங்கிறது இந்த மெசேஜஸ் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சிட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு என்ன ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து காஃபி கப் ரீடிங்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுப்பில் அப்போ தான் அந்த காஃபி கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு நான் மற்ற வேலை பார்த்துட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக அப்போ தான் இப்படி கொஞ்சம் நகர்ந்து வந்தேன். நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கிச்சனில் தான் நின்றுட்டு இருந்தேன். கொதிச்சிட்டு இருந்தது. நான் கொஞ்சம் இப்படி நகர்ந்து வந்தோடனே அப்படியே அந்த ஒரு பாத்திரம் வந்து எப்படி கவுந்ததுன்னே தெரியல. அப்படியே கவுந்து கீழே வந்து கிச்சன் ஃபுல்லாக ஒரு மெஸ் ஆகிட்டு ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. அப்போவே நினச்சேன் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்கிற மாதிரி இருக்குது, நம்ம பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரி. ஆனால் ஏதோ ஒரு எனர்ஜி வந்து அந்த வாய்வு எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இல்லை இந்த எந்த ஒரு விதத்துலையும் இதை வந்து தெரியப்படுத்தணுன்ற மாதிரி. அதனால் திரும்பவும் நான் பாத்திரத்தை அலசி எடுத்து திரும்பவும் அகெயின் அந்த மாதிரியான விஷயங்கள் கலந்து திரும்ப காஃபிலாம் வச்சுட்டு திரும்ப அதுக்கப்புறம் வந்து நான் உட்காந்தேன். அதுக்கு முன்னாடி திரும்ப இன்னும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஏதோ ஒரு விஷயம் கீழே விழுந்தது. நான் இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது விழுந்தது. இந்த மாதிரி நிறைய தடங்கள். அதே மாதிரி வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு வீடியோ திரும்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இது எல்லாம் தாண்டி தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு மோட்டிவேட், ஒரு தைரியம், இன்னும் அதிகமான தைரியம் இருக்கும் உங்களுக்கு. உங்க கூட வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு அந்த விஷயங்கள் வந்து கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. கடவுளோட ஒரு கைடன்ஸ்னால சில விஷயங்கள்னால கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்துட்டு நம்மளால ஒரு நார்மல் பர்சனா பண்ண முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி டிவைன் பவர்ஸ் அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இன்னும் ஒரு அதிக மோட்டிவேட் ஆகுவீங்க. அதிக நம்பிக்கை உங்களுக்கு கடவுள் மேல இருக்கும், டிவைன் மேல இருக்கும். நமக்காக அவங்க போராடுறாங்க, நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பண்ற ப்ரேயர்ஸ்க்கு இன்னும் நமக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்தணுன்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் இங்க நினைக்கிறேன். அதனால இந்த விஷயம் தெரியப்படுத்த வந்தது. அதனால உங்க ப்ரேயர்ஸ்க்கான பதில் கிடைக்கலன்னு சொல்லி எப்பவுமே நினைக்காதீங்க. டிவைன் எல்லா விதத்திலும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் தெரியப்படுத்துவாங்க, சில விஷயம் தெரிய வராது. அந்த டைம்ல பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் நீங்க வெயிட் பண்றீங்களோ அந்த விஷயம் கிடைக்கும்ன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இப்போ இந்த ரீடிங் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகே, ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு ரீடிங் நம்ம காஃபி கப் ரீடிங் வித் டாரோ கார்ட் பார்க்கலாம். எனக்கு சேனலான மெசேஜ் என்னன்னா, கால் பைரவர் அவரோட மெசேஜஸ் சேனல் ஆச்சு. அந்த மெசேஜ் நான் சேனல் பண்ணும்போது ஒரு 2 வேர்ல்ட்ஸ், ஒரு 2 உலகம் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷன் காட்டினாங்க. ஒரு 2 உலகம். அது என்ன விஷயம்ன்றது எனக்கு தெரியல. நம்ம டேரோ கார்ட்லயே பார்க்கலாம், நம்ம காஃபி கப்லயே பார்க்கலாம். உங்களுக்கு அது சம்பந்தமா இல்லை நீங்க எதிர்பார்க்கறதுனா சில விஷயங்கள் உங்க சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எதனா மெசேஜஸ் உங்களுக்கு இதுல வருதான்றதை பத்தி பார்க்கலாம். ஓகே, சீக்கிரம் காட்டிடுறேன். ஓகே, கண்டிப்பா 2 உலகத்துக்கும் நடுவுல ஒரு பூலோகத்துக்கும் ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு உருவமே இல்லாத மேபி அந்த மாதிரி ஒரு உலகமே இருக்குதுன்னு தெரியாத ஒரு உலகத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு போர் நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அன்நேச்சுரல் திங்ஸ் அந்த மாதிரி சொல்ற மாதிரி. நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இந்த கப்ல. நான் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பார்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிளெயின் அந்த அளவுக்கு இல்லை. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய
விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் பார்த்த அந்த மாதிரியான விஷயங்களும் அப்படிதான் இருந்தது. ரெண்டு உலகம் இருக்கிற மாதிரி, ஒரு ரெண்டு சைடுமே. ஒரு உலகம் வந்து ஒரு அமைதியான ஒரு உலகம், ஒரு ஒரு வேர்ல்டு வந்துட்டு ரொம்பவே ஒரு டிஸ்டர்பன்ஸான நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு உலகம், நிறைய விஷயங்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க இருக்கு. நான் இதை வந்துட்டு பிளஸ்டா எடுத்துக்கிறதா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த விஷயம் நான் அப்படியே நான் பொய் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் பொய் சொல்லல. உண்மையா எத்தனை பேருக்கு இந்த உருவம் தெரியுதுன்றது எனக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் மாகாளியோட அந்த உருவத்தை பார்த்தோம். லார்ட் சிவாவோட அந்த ஒரு உருவம், ஒரு எப்படி சொல்றேன்னா கையில வந்துட்டு ஆயுதம் வச்சுட்டு ஒரு கால் வந்துட்டு கொஞ்சம் இப்படி மடக்கிற மாதிரி, ஒரு கால் வந்துட்டு ஒரு எப்படி சொல்ற ஒரு தாண்டவம் ஆடும்போது இருக்கும் இல்லையா ஒரு பொசிஷன், லார்ட் சிவா அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், பார்த்துட்டு சொல்லுங்க சரியா. இந்த இடம் தெரியுதா? இந்த இடத்துல இருக்குது, நல்லா பாருங்க. நீங்க வீடியோ வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட நீங்க பாருங்க. எனக்கு அந்த எப்படி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இப்போ ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட பாருங்க உங்களுக்கு. ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இமேஜ் தெரிஞ்சது எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே தெரியுது. இந்த இடத்துல தெரியுது எனக்கு. இந்த மாதிரியும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ தெரியுதா? இப்போ இப்படியே தெரியுது பாருங்க. நல்லா நான் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல தெரியுதா? லார்ட் சிவா வந்துட்டு ஒரு மாதிரி போர்ல நிக்கிற மாதிரி இருக்கா, கையில வச்சுக்கிட்டு. தெரியுதா? இந்த இடத்துல யாரையோ அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து யாரோ ஒரு பர்சன், ஒரு என்டிட்டி, ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் வந்து அந்த வால் இல்லை ஏதோ கையில வச்சிருக்க அந்த ஒரு வெப்பனால அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பர்சன் கீழே உட்காந்த மாதிரி இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு. லார்ட் சிவா ஒரு இந்த அவதாரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு கோவத்துல அந்த மாதிரியான ஒரு அவதாரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சண்டை நடக்குது, இரண்டு ஒரு உலகத்துக்கும் இடையே சண்டை நடக்கிற மாதிரி, எனிமீஸை வந்து அழிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே. நான் லாஸ்ட் டைம் நான் காஃபி கப் ரீடிங் பண்ணும்போது காலியும் இதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்களுக்காக வழி செய்யறதுக்காக, அவங்க எனிமீஸை அழிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. சேம் லார்ட் சிவாவும் உங்களுடைய எதிரிக்காக, காளியும் லார்ட் சிவாவும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க எதிரிகளை வந்து ஒவ்வொருத்தங்களா, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களை அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு அப்படியே ஸ்தம்பித்தா அப்படியே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விளக்கமும், எந்த ஒரு ரீசனும், எந்த விஷயமும் உங்களுக்கு இப்போதைக்கு மைண்ட்ல இல்லாத மாதிரி இருக்கும். சொல்லும் போது 555 கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்க எதிரிகள், கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள், தெரியாத எதிரிகள் எல்லாரையுமே வந்துட்டு காளியும் லார்ட் சிவா, கால் பைரவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கால் பைரவர் அந்த மாதிரியான ஒரு உருவத்துல கண்டிப்பா இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்துக்கான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, தெரியவும் வராது. இது உங்களுக்கு தெரியாம நடக்கிற விஷயங்கள். உங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அழிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் பிளாக் பண்ணியிருக்கும், அந்த விஷயங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிளாக்கேஜஸ் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக நல்ல வழி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய லைஃபுக்காக. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு கடவுளோட ஒரு கண் பார்வையில இருக்கீங்க. கடவுளை ஒருத்தரே நீங்க நம்பி இருக்கீங்க. நிறைய விஷயங்கள்
அவர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க, ப்ரே பண்ணியிருக்கீங்க, அழுதுருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து பதில் சொல்லலை, எந்த விஷயமும் இன்னும் உங்களுக்கு கண்ணில் காட்டலைன்னா உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு சால்வ் ஆகும்போது அந்த டைம் வரணும், அந்த ஒரு டிவைன் டைமிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் போராடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது, நிறைய ஒரு அனிமல் ஸ்பிரிட்ஸ் அப்படியும் எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய அனிமல்ஸ் இருக்கிறாங்க, காடஸ் இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களுக்காக வந்துட்டு இங்கே சப்போர்ட் பண்ணி இங்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இங்கே ஒரு போரே நடக்கிற மாதிரியான ஒரு இமேஜ். நிறைய ஒரு போரே நடக்குது, இந்த இடத்துல போரே நடக்குது. அதனால தான் உங்களுடைய இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு 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 எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எதுவும் புரியாமல் சில டைமில் நீங்கள் வந்து ஒரு அமைதியாக இருந்துடுற மாதிரி ஆகுது. சில விஷயங்கள் நீங்கள் சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் இருக்கிறதும் எதுவும் புரியாமல் அந்த டைமில் அப்படியே அமைதியாக இருக்கிறதும் அதனால தான் உங்களுக்கு சில விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயம் நடக்கிறதுனால உங்களுடைய சோல், மேபி உங்களுடைய சோல் கூட அந்த ஒரு வாரில் சில பேர் டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற பர்சன்ஸ், நீங்களும் மேபி ஒரு சோல்ஜராக கூட அந்த வாரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா கூட இருக்கலாம். உங்களுடைய சோல் உங்கள் ஒரு நைட் டைமில் ட்ரீம் பார்க்குற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு ஏதோ ஒரு போருக்கு நீங்கள் போகிற மாதிரி, ரெடி ஆகுற மாதிரி, போருக்கு போயிட்டு வந்த மாதிரி போகிற மாதிரி சம்டைம்ஸ் ட்ரீம்ஸில் பார்த்துருக்கலாம். உங்களோட சோல் உங்களுடைய பார்க்குற ஒவ்வொரு பர்சனும் டிவைன் பர்சன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ரொம்ப டீப்பாக கடவுளுக்கு கிட்ட இருக்க உங்களை டிவைன் எந்த விதத்தில் பாதுகாக்கிறாங்க. உங்களுக்காக ஒரு போரே பண்ணுற அளவுக்கு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஏன்னா அது ஒரு சாதாரண ஒரு மனுஷங்களால் சில விஷயங்கள் எடுக்க முடியாது, அழிக்க முடியாது. அந்த விஷயங்களுக்காக கடவுள் வந்தால் மட்டும்தான் முடியும். அதனால் உங்களுக்காக கால் பைரவர் உங்களுக்காக போர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு வார் சேம் எனக்கு அதுதான் ஞாபகம். ஆல்ரெடி இந்த கதை நான் சேனலில் சொல்லியிருக்கேன். ரொம்ப மேபி 1 year பிஃபோர் 8 or 7 months பிஃபோர் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கால் பைரவர் எப்படி உருவானாருன்ற கதையை நான் அந்த மாதிரி அந்த டைம் நடந்த அந்த ஒரு சண்டேல கால் பைரவர் உருவான மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்காக அவர் அந்த அவதாரத்தில் வந்துட்டு இங்கே சில விஷயங்களை கிளியர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, கால் பைரவர் கிளியர் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, வேற எதனா ஒரு மெசேஜஸ் உங்களுக்காக இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஷார்ட் 2 minutes வீடியோ நான் சொல்லியிருந்தேன். ஷார்ட் வீடியோ அனுப்பிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் லென்த் வீடியோ அனுப்புகிறவங்க வீடியோஸில் நான் அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், சரியா? ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். எல்லாரும் வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் நான். ஆனால் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகே? Four of Wands கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபெஸ்டிவல் டைப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக லைஃப்பில் வருது. 2 of Swords அண்ட் Knight of Swords. எல்லாமே ஸ்வாட்ஸ். அதுலேயும் ஸ்வாட் இருக்கு, இதுலேயும் ஸ்வாட். இந்த விஷயம் இதுலேயும் ஸ்வாட் மாதிரி தான் இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு இந்த விஷயம். ஒரு மேல் ஃபிகரோட எனர்ஜி, கால் பைரவராக கூட எடுத்துக்கலாம். இந்த ஒரு இமேஜை நம்ம கண்டிப்பாக சாரி 2 of Swords சொன்னேன் நான். 2 of Swords எனக்கு தெரிஞ்சது அப்படி 2 of Swords. ஆனால் இப்போ பார்க்கும்போது 10 of Swords. ஒரு கம்ப்ளீஷன், உங்கள் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன், ஒரு செலிப்ரேஷன், ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்வாட்ஸ் வான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குங்க. பாட்டம் இந்த கார்ட் மேலே கூட வான்ஸ் தான் இருக்கு. கண்டிப்பாக ஒரு இதுலேயும் ஒரு மேல் காட் அவங்களுடைய ஒரு எனர்ஜி தான் இந்த கார்ட்ஸ்லேயும் காட்டிட்டு இருக்கிறாங்க.
வேற ஏதாவது மெசேஜஸ் கலெக்டிவ்காக இன்னும் The Magician. Magician. கால் பைரவர். ஒரு புது ஒரு உலகம், ஒரு புது லைஃப், ஒரு புது ஒரு பிகினிங்ஸ் உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்குற உங்க லைஃப்ல இருக்கட்டும், உங்க சோல் லெவல்ல, உங்க ஸ்பிரிச்சுவல் லெவல்ல எந்த விதத்துல நீங்க ஒரு லைஃப்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்களுக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் உருவாக்குறாங்க. உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு மெஜிஷியன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் பண்றாங்க உங்களுக்காக. இந்த உலகத்திலேயே ஒரு புது மாற்றம் உங்களுக்காக எடுத்துட்டு வராங்க. இந்த எம்ப்ரஸ் காட், மெஜிஷியன் காட். கண்டிப்பா ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆன விஷயம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. உங்க லைஃப்ல சேஞ்சஸ் வருது, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இந்த சேர்ல அப்படியே நகர்ந்துக்கிட்டே வந்துடுறேன் நான். பள்ளமா இருக்குது அந்த சேரை, நான் கொஞ்சம் அந்த கார்னர்ல உட்காரும்போது அப்படியே நகர்ந்துக்கிட்டே வந்துடுறேன் நான். உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை வந்துட்டு ஒரு டிவைன் அவங்க தான் வந்து உங்களை வந்து வழி நடத்திட்டு உங்களை சம்டைம்ஸ் நீங்க ஸ்டபனா சில விஷயங்களை பயந்துக்கிட்டோ நீங்க தயங்கிக்கிட்டோ நீங்க நிற்கும் போது அவங்க தான் உங்களை வந்து புஷ் பண்றாங்க. முன்னாடி போ தயங்காத, முன்னாடி போன்ற மாதிரி உங்களை புஷ் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுடைய லைஃப்ல ஒரு மேஜிக்கலான நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுறதுக்காக அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காடஸ் எல்லாருமே, உங்க ஆன்சஸ்டர்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 444 சிக்னிஃபிகண்ட் எல்லாருக்குமே யாருக்கு உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கும் அந்த விஷயங்களை எடுத்துக்கலாம். சரி, கண்டிப்பா 4ன்றது சிக்னிஃபிகண்டா தான் இருக்கீங்க. 4 of Wands, 4 of Swords. கண்டிப்பா ஒரு நிறைய ஒரு இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஃபீல் சில பேர் உங்க காலைல ஒரு மேம் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு தெரியல, காலைல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்களும் வீடியோ அனுப்பியிருக்காங்க, அதையும் போஸ்ட் பண்ணணும். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஹாப்பியா எனக்கு எந்த விஷயம் நடக்கல, அது இருந்தாலும் நான் ஹாப்பியா இருக்கிறேன், இன்னைக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். மேம், ஒரு நல்ல விஷயம் வரதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சோல் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வரும். ஏன்னா இந்த ஒரு வாரம் நடந்துட்டு இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு, நிறைய கண்ணுக்கு தெரியாத பிளாக்கேஜஸும் ரிமூவ் ஆகிட்டு இருக்கு, ஆகவும் போகுது. அதனால அந்த உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த விஷயம் சொல்ல, உங்க சோல் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வரப்போகுதுன்றத அந்த மேம்க்கு சொன்னேன். இப்போ இந்த ரீடிங் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது சோல் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நல்ல விஷயங்கள் வரப்போகுது, பின்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய சோலுக்கு அந்த விஷயம் தெரியுது. அதனால நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. ஓகே, கிருஷ்ணா இந்த கார்டில் எதுனா ஒரு மெசேஜ் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு எடுக்கலாம். ஓகே, காலதரா நம்பர் 3, காலதரா 22, தூமாவதி, தூமாவதி. அது சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டுன்றது ஒரு ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கு. 2 உலகத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்ன்றது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கு. இந்த கார்ட்லயும் பாருங்க, இந்த இடத்துலயும் வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் இருக்க வேர்ல்டு மாதிரியான ஷேப் இருக்குதா. காலம், அந்த டைமிங் சேஞ்ச் பண்றது, அந்த டைம் சில விஷயங்களை சேஞ்ச் பண்றது மாதிரி இருக்கு. ஒரு கெட்ட நேரத்துல வந்து எதிரி கிட்ட இருந்து சில விஷயங்களை வந்துட்டு உங்களை வந்து பாதுகாக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் அந்த இடத்துல இருக்கு. நிறைய கெட்ட விஷயங்கள்ல இருந்து வரப்போற ஃபுல் மூன் சில பேரோட லைஃப் சேஞ்சிங்கான விஷயமா, ஏதாவது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், எதனா ஒரு விஷயம் நடக்க போறதா கூட இருக்கலாம். உங்களுடைய லைஃப்ல வரப்போற ஒரு ஃபுல் மூன்
ஃபுல் மூன் தான் வருது இல்லை, இப்போ ஃபுல் மூன். அந்த டைமில் ஒரு லைஃப் சேஞ்சிங்கான விஷயம் நடக்க போகுது. ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு சேஞ்ச் ஆகுற அந்த ஒரு விஷயம் உங்கள் சோல் மட்டும் இல்லை, உங்களாலேயும் நல்ல விதமாக அந்த விஷயத்த உணர்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்கு முன்ன ஒரு 3 days பிஃபோர், அதுக்கப்புறமா ஒரு 15 days வரைக்கும் உங்களால் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா காடஸ் அவங்க அந்த உங்களுக்காக அந்த வார் ஃபைட் பண்ணுறது இல்லாமல் நிறைய ஒரு பறவைகள், அந்த ஸ்பிரிட் அனிமல்ஸ், அவங்களும் இந்த ஒரு வாரில் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்டு அந்த ஃபைட் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. தெரியுதுங்க, நிறைய விஷயங்கள் தெரியுது. ஒரு போரே நடந்துட்டு இருக்கு. என்னால் இது விடவே முடியல, பார்க்காம அழகா தெரியுதா? ஒரு நிமிஷம். ஓகே, இந்த கார்னர்ல இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல தெரியுதா லார்ட் சிவா? அந்த விஷயம் உங்களுக்கு இது பண்ண வைக்கவே முடியல. நிஜமா இங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களா இருக்கட்டும், நானும் ரொம்ப 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 பிளஸ்ட் பர்சன். என் மூலியமா இந்த மாதிரி மெசேஜஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஓகே, அதனால நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருங்க. சில டைம்ல அமைதியா இருக்கணும் தோணும் போது அமைதியா இருங்க. எல்லார்கிட்ட விலகி இருக்கணும் தோணுச்சுன்னா விலகி இருங்க. உங்களை நீங்க வற்புறுத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி கிடையாது. ஒரு சமயத்துல நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், அமைதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.